விஜயகாந்த் சாரோட ஆரம்ப காலகட்டத்துல உங்களோட பங்களிப்பு, அவருக்கு கூடவே இருந்திருக்காங்க, ஒரு நட்பு ரொம்ப ஜாஸ்தியா இருந்திருக்கு அப்படின்னு எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். எந்த அளவுக்கு இருந்திருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து அவரு இனிக்கும் இளமைன்னு ஒரு படம் பண்ணாரு. அது ஒரு கராத்தே மாஸ்டர் மாதிரி ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருப்பாரு. அப்புறம் தூர தேடி முறைக்குன்னு ஒரு படம் பண்ணாரு. அது வந்து அந்த படம் சரியா போகல. அதுக்கப்புறம் 3வது படம் தான் வந்து அகல் விளக்கு. அகல் விளக்குலதான் சோபா வந்து ஹீரோயின், விஜயகாந்த் வந்து ஹீரோ. அது நல்லா போச்சு மேடம். அந்த படம் நல்லா போச்சு. அதுல நான் ஒரு காமெடி ரோல் பண்ணிருப்பேன். குள்ளமணிக்கு நான் வைஃப், வெள்ள சுப்பையா அப்படி இருந்தாரு. அவங்கதான் எனக்கு மாமனார் கேரக்டர் மாதிரி பண்ணியிருந்தோம். சோ நான் மதுரைக்கு போனேன். அதுக்கு முன்னாடில இருந்து எங்க அப்பாவுக்கு கொஞ்சம், ஏன்னா அப்பா டிஸ்ட்ரிபியூட்டர் ஆபீஸ்ல இருந்ததுனால மதுரையில எல்லாம் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆபீஸ் இருக்கு இல்லையா, சோ அதனால அது மூலியமா கொஞ்சம் அவருக்கு தெரியும். மதுரையில இருந்து நாங்க வந்து எல்லாமே அந்த வண்டி பெரிய ஒரு ப்ளூ கலர் வண்டியில தான் நாங்க எல்லாம் ராவுத்தர், விஜயகாந்த், நானு, அதுல இன்னும் நான் ஆக்ட் பண்ணவங்க அத்தனை ஆர்டிஸ்ட் எல்லாரும் அப்படிதான் போவோம். டைரக்டர் சாரும் அவங்க என்ன ஷோபா அவங்க எல்லாம் வந்து தனித்தனியா ஒரு கார்ல வந்துருவாங்க, அவ்வளவுதான். அப்படிதான் வந்து இன்னும் கொஞ்சம் விஜயகாந்தோட நெருக்கமானதுக்கு காரணம் அதுதான். அப்புறம் வந்து இங்க சென்னைக்கு வந்து அவர் இங்கேயே வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது இங்க என்ன பண்றது ஏது பண்றது அவருக்கு சென்னையில யாரும் தெரியாது. சோ அப்போ நம்ம வீட்டுக்கு அப்பப்போ வாரத்துல 2 நாள், வாரத்துல 3 நாள் அப்படி வருவாங்க. மின்ட் ஸ்ட்ரீட்ல இருந்தோம் அப்ப நாங்க. அந்த மின்ட் ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் தெரியும் விஜயகாந்த் சார் நம்ம வீட்டுக்கு வருவாருன்ட்டு. நான் விஜய் விஜய் தான் கூப்பிடுவேன். அவர் வந்து எங்க அம்மாவை அக்கா அக்கா தான் கூப்பிடுவாரு. சோ எங்க அப்பா இவர் படம் எல்லாம் நல்லா ஓடணும்னு திருப்பதிக்கு எல்லாம் போயிட்டு வேண்டிட்டு பிரசாதம் எல்லாம் எடுத்துட்டு வந்து ரோகிணி ஹோட்டல், அவங்க அங்கதான் ரூம் எடுத்திருந்தாங்க, அங்கதான் வந்து குடுத்துட்டு வருவார் போய் அப்பா.